கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஏரோது ராஜா என்ன பண்ணாராம், சீஷர் கூட்டத்தில் இருந்தவர்களை அவங்கள துன்பப்படுத்தி, ஸ்தேவான் எப்படியாக சவுல் நிமித்தம் அவர் கொலை செய்யப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாய் மரித்தது போல ஏரோது என்ன பண்ணாரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, இங்க யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க யோவானும் யாக்கோபும் இயேசு கிறிஸ்துவினால் அவரை பின் செல்லும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனால அப்போஸ்தலனாகிய யாக்கோப ஏரோது ராஜா என்ன பண்ணார்னா கொலை செஞ்சிட்டாரு. யாக்கோபு அப்போ இரத்த சாட்சியாக மரித்தார். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்னன்னா, யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை குறித்து நாம் விவரமாக வேதத்தில் எந்த ஒரு காரியமும் எழுதப்படவில்லை. ஆனால் அவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். நிச்சயமாகவே கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அவரை குறித்து வெளியரங்கமாய் வேதத்தில் எழுதப்படவில்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதத்திலே பயன்படுத்துகிறார். ஒரு சிலரை பேதுருவை போல, ஒரு சிலரை பவுலை போல, அவர்கள் அநேக மனிதர்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனா யாக்கோபை பாருங்க, யாருக்கும் அவர் செய்த காரியங்கள் யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே மறைமுகமான ஊழியத்தை நாம் செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம். உலகத்துக்கு நாம் அறியப்படாமல் இருக்கலாம். நம்மளை சுற்றியுள்ளவங்களுக்கு நம்ம கர்த்தருக்கென்று செய்கிற காரியம் அறியப்படாமல் இருக்கலாம். அதனாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தருக்காக வாழ்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும், கர்த்தரால் பாராட்டப்படணும். தேவன் அதை குறித்து சந்தோஷப்படணும். அதை நம்ம கட்டாயமாக நம்ம இருதயத்தின் ஆழத்தில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நாம் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை செய்யும் பொழுது நாம் இயல்பாகவே மனிதர்களாகிய நமக்குள் பாராட்டை நாம் எதிர்பார்ப்போம். மனிதர்கள் நம்மளை ஓகே, நல்லா இருந்துச்சு, நீங்க செய்தது, இந்த ஊழியம் நல்லா இருந்தது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு இயல்பை உடையவர்கள் நாம். ஆனால் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நம்மளையே நாம் பழக்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அதை செய்து முடித்துவிட்டு நாம் கர்த்தரிடத்தில் போய், ஏசப்பா, இது உமக்கு பிரியமுள்ளதாய் இருந்ததா, இது நீர் நினைத்தபடி நான் செய்து முடித்தேனா, நீங்க இதை பார்த்து சந்தோஷப்படுகிறீரா அப்படிங்கிறதா நம்ம வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அதற்கு முந்தின வசனம் 3ஆம் வசனம் பார்த்தோம்னா,
யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமாய் இருந்துச்சு. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அப்போ ஏரோது எதை பார்க்கிறார் அப்படின்னா, மனிதர்களை பிரியப்படுத்துவது அவருக்கு விருப்பமா இருந்தது. அப்போ யாக்கோபை அவர் பட்டயத்தினால கொலை செய்தது அவர்களுக்கு பிரியமாய் இருக்கிறது அப்படின்னு அறிந்த உடனே அவர் என்ன திட்டம் போடுறார்னா, பேதுருவையும் அப்படி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில அடைத்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல என்ன ஒரு பண்டிகை நேரமா இருக்குன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். இது எகிப்துல அவங்க அடிமைகளா இருந்து அவர்கள் புறப்படும் பொழுது, அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்த அந்த நேரத்திலே தான் இந்த பண்டிகையை அதன் அடையாளமாய், அதை நினைவு கூறும் விதமாய். அப்போ இதுல என்னன்னா, முக்கியமா அவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரெட்டை புளிக்க வைக்கணும்னா ஈஸ்ட், அதுதான் புளிக்க வைத்து உண்டாக்குகிற ஒரு உணவு பொருள். புளிக்காம நம்ம செய்யற உணவுப் பொருட்கள் பார்த்தோம்னா சப்பாத்தி எடுத்துக்கலாம். அப்போ அதுல நம்ம ஈஸ்ட் சேர்க்கறது இல்லை, நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ புளிக்க வைக்கக்கூடியதுன்னா அவங்க கொஞ்ச நேரம் அதை பல மணி நேரம் அதை ரெஸ்ட் பண்ண விடுவாங்க. அதாவது அப்படியே மாவு பிசைஞ்சு அப்படியே வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் புஃப்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சமையல் செய்வாங்க. அப்போ இதுல ஒரு துரிதம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையில இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, துரிதமாய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் எகிப்தை விட்டு புறப்பட சொன்னார். அதனாலதான் அவங்க அந்த அப்பத்தை புளிக்க வைக்காம அவங்க அப்பம் சுட்டு எடுத்துட்டு போனாங்க. அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த பண்டிகையின் போது அவங்க வீட்டுல அந்த புளிப்பு உண்டாக்கக்கூடிய பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வீட்டை விட்டு வெளியே போட்டு விடுவார்களாம். அப்போ இதை நம்ம எப்படி ஒரு எடுத்துக்கலாம்னா, ஒரு சுத்திகரிப்பின் காரியம். அனுதினமும் நம்மளுக்கு சுத்திகரிப்பு வேண்டும். தேவன் விரும்பாத காரியங்கள் என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை நாம் அனுதினமும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை விட்டு விட்டு விலகி பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியத்திற்கு நம்ம அனுதினமும் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகையை 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. அப்போ அந்த 7 நாட்கள் முதல் நாளும் 7வது நாளும் அவங்க ஓய்வு நாளாக அதை கடைபிடிப்பாங்க. எந்த ஒரு அனுதினமும் செய்கிற வேலைகள் செய்யாம ஓய்வு நாட்களாக இருப்பாங்க. அப்போ அதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, அதுவும் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, எகிப்திலிருந்து ஜனங்கள் தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தது அதை நினைத்து நன்றி கூறுகிற ஒரு பண்டிகையாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில கூட எல்லாருமே நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம இருளின் அதிகாரத்துக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனா கர்த்தர் நம்மளை சந்தித்து கிருபையாய் எகிப்தை போல் இருந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுவித்து கொண்டு வந்ததை நினைத்து நாம் எவ்வளவுதான் நம்ம வாழ்நாள் முழுசும் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அப்ப அதை ஒரு நாளும் மறக்க கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தது, நமக்குள் இருந்த பாவங்கள், சாபங்கள், இருளின் காரியங்களில் இருந்து நம்மளை விடுவித்த காரியங்களை நம்ம நிச்சயமாய் நாம் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா, இப்போ பேதுருவை பிடித்து என்ன பண்ணார்னா சிறைச்சாலையில ஏரோது வச்சிருந்தார். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில்
சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடி ஜெபம் பண்ணினார்கள். ஹalleluya. அப்போ பேதுரு வந்து ஏரோது என்ன திட்டம் வச்சிருந்தார்னா, பேதுருவை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு தான் அவரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே நம்ம இந்த காரியத்தை நடப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சு ஏரோதுக்குள்ள. ஆனால் பாருங்க, தேவன் வந்து பேதுருவுடைய வாழ்க்கையில இன்னும் தேவனுடைய நேரம் இருந்தது. ஹalleluya. தேவன் வைத்திருந்த மேன்மையான திட்டங்கள் இன்னும் பேதுருவுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கல. அதனால தேவன் என்ன பண்ணார்னா, ஏரோதினுடைய பொல்லாப்புக்கு பேதுருவை ஒப்புக்கொடாமல் அவர் சிறைச்சாலையில இருந்த பொழுது சபையார் என்ன பண்றாங்களாம், ஊக்கத்தோடி ஜெபம் பண்ணினார்கள். ஒரு தொடர்ச்சியான ஜெபம், அவங்க இடைவிடாமல். ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிந்திருந்தார்கள், இந்த பண்டிகை முடிஞ்ச உடனே பேதுருவை ஏரோது ராஜா யாக்கோபை கொலை செஞ்ச மாதிரி இவரையும் கொலை செஞ்சிருவாரு. அதனால தொடர்ச்சியாய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஹalleluya. பாருங்க, அப்படி அந்த அடுத்த நாள் ஏரோது வந்து அவரை அடுத்த நாள் கொலை செய்ய போற நெக் ஆஃப் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி நிமிஷம். கர்த்தர் வந்து அது வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். அப்போ அடுத்த நாள் ஒரு மரணத்தின் காரியம் பேதுருடைய வாழ்க்கையிலே ஏரோது திட்டமிட்டிருந்தான். ஆனா அந்த ராத்திரி, முந்தின நாள் ராத்திரி தேவன் என்ன பண்றாரு, ஒரு தேவ தூதன் சிறைச்சாலைக்குள் வருகிறார். பேதுரு வந்து 2 கரங்களிலும் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலைமையில 2 பக்கமுமே காவல் காக்கிறவங்க இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த தேவதூதன் போய் அந்த அறைக்குள் போனோடனே ஒரு வெளிச்சம் உண்டாகுது. இரவு நேரமா இருந்ததுனால அது ஒரு காரணம், இருட்டா இருந்தது. இன்னும் பார்த்தோம்னா சிறைச்சாலையில நிச்சயமா அங்க வெளிச்சம் உள்ள போற மாதிரி வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஓட்டையோ ஜன்னல் மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ இந்த தேவதூதன் போய் நின்ன உடனே என்ன நடக்குதுன்னா, வெளிச்சம் உண்டாகுது. இப்போ அங்க இருந்த மற்றவங்க யாருடைய கண்ணுக்குமே இந்த தேவதூதன் தெரியல. ஒன்று அவங்க தூங்கிட்டு இருந்திருக்கலாம், அவங்க விழித்திருந்தாலுமே அவங்க கண்களுக்கு தேவதூதன் தெரியல. பேதுருவுடைய கண்களுக்கு தான் அவர் தெரிகிறார். பேதுருவை தேவதூதன் தட்டி எழுப்புறாரு. சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது பாருங்க, ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்னா, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பேதுரு வந்து அவிழ்க்க முடியாது. ஆனா இங்க வந்து தேவதூதன் அவிழ்த்து விட்டாருன்ட்டும் இல்லை, தானாகவே அந்த சங்கிலிகள் என்ன பண்ணுச்சா, பேதுருவுடைய கைகளில் இருந்து விழுந்தது. அப்போ தேவனுடைய வல்லமைய பாருங்களேன். நம்ம பார்வைக்கு ஒரு கட்டப்பட்ட நிலைமை, சங்கிலியாய் தோன்றுகிற காரியம், கடினமாய் தோன்றுகிற காரியம் கூடாது. எங்கேயாச்சும் சங்கிலி தானா விழுமா? அது முடியாத ஒரு காரியம். ஆனா பாருங்க, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹalleluya. நம்மளுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தேவன். ஹalleluya. அவரால் எல்லாமே கூடும். அப்போ அவருடைய வல்லமையின் நிமித்தம் என்ன ஆகுதுன்னா, பேதுருவுடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்தது. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, தூதன் அவனை நோக்கி
உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இப்போ பேதுருவுக்கு இது நிஜமா நடக்குதுங்கிற உணர்வு இன்னும் வரல. அவர் ஏதோ தரிசனத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் பேதுரு. அப்போ இந்த தூதன் என்ன சொல்றாரு, அவரை தட்டி பாதரட்சைகளை போடு, அப்புறம் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், அறையை கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, என் பின்னாடி வா அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரியே பேதுரு என்ன பண்றாருன்னா தேவதூதனுக்கு பின்னாடி போறார். அப்போ அங்க இருந்த மனிதர்களுடைய கண்களுக்கு தேவதூதனும் தெரியல, பேதுருவும் தெரியல. அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, அந்த சேவகர்கள் யாருக்குமே இவங்க 2 பேரும் மாம்ச கண்கள்ல தெரியப்படாம போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எவ்வளவு ஒரு அற்புதமான செயல் பாருங்க. அவங்க தேவதூதன் முன்னாடி போறாரு, பின்னாடி பேதுரு போறாரு. அப்போ அந்த 1ஆம் காவல், 1வது காவல், 2வது காவல் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அடுத்ததாக அவங்க போக வேண்டியது மெயின் கேட், அந்த மெயின் டோர், கதவு, சிறைச்சாலைக்கு இருந்த அந்த இரும்பு கதவு, முக்கியமான ஒரு கதவு. அப்போ இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது, அது தானாய் இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, அவங்க பக்கத்துல போறாங்க. இப்போல்லாம் நம்ம ஒரு சில கடைகளுக்கு போகும்போது நம்ம வர்றத சென்ஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா அந்த கதவு தானாய் திறக்கிறது, கிளாஸ் டோர்ஸ்லாம். இங்க பாருங்க, இரும்பு கதவு தானாய், அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஹல்லேலூயா! தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் இரும்பு கதவு தானாய் திறவுண்டது. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிற தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நம்ம வாழ்க்கையில போடப்பட்டிருக்கிற பிசாசானவனால், சத்ருவினால் போடப்பட்டிருக்கிற சங்கிலிகள், இன்னும் கர்த்தருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் நம்ம வாழ்க்கையிலே போட்டிருக்கிற சிறைகள், ஹல்லேலூயா, இரும்பு கதவுகள், நாம் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள், அது எதுவாய் இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா! அந்த சங்கிலிகள் தானாய் விழுந்தது தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக. அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினாரோ, அதே போல பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து, ஏரோதினுடைய பொல்லாத நினைவிலிருந்து, அவனுடைய கைகளில் இருந்து தேவன் விடுவித்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில கூட சத்ருவான பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில் போட்டு வைத்திருக்கிற தடைகள், வாழ்க்கையில் போட்டிருக்கிற சிறை போன்ற சூழ்நிலைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட கூப்பிட கூப்பிட, எப்படியாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் சபையார். அப்போ ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது, தொடர்ச்சியான வேண்டுதல், ஜெபம், தேவனை நோக்கி நாம் செய்யும் பொழுது அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக சத்ருவின் எப்படிப்பட்ட ஒரு நுகமா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சிறை இருப்பாய் இருந்தாலும், சங்கிலியா இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் தேவ வல்லமைக்கு பிரசன்னத்திற்கு முன்பாக. ஹல்லேலூயா!
அடுத்ததாக இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த வீதி நெடுக அந்த தூதன் பேதுருவை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு வீதியில அந்த முடிவுல என்ன பண்றாருன்னா, உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு சிலரை தேவன் எப்படியாக இந்த தேவ தூதன் பேதுருவுடைய வாழ்க்கையிலே அவர் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு பயன்படுத்தினாரோ, அதே போல ஒரு சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு காரியத்திற்காக பயன்படுத்துவார். நம்ம சில நேரம் விரும்புவோம், இவங்க நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் ஒரு சில மனிதர்களை இந்த தேவ தூதனை போல ஒரு காலகட்டத்திற்கு அவர் நியமித்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து முடிப்பதற்காக நம்ம கூட ஒரு தொடர்பை உண்டாக்கி நடத்துவார். அந்த காரியம் முடிந்த உடனே என்ன ஆகும்னா, அவங்க கர்த்தர் அவர்களை அவங்க நியமித்த கர்த்தர் எங்க அவங்களுக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு அவங்கள கூட்டிட்டு போயிடுவாரு. இன்னும் பார்த்தோம்னா 11ஆம் வசனத்துல பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, இப்பதான் அந்த தேவ தூதன் போனதுக்கு அப்புறம் தான் பேதுரு இது தரிசனம் அல்ல, இது நிஜமாக நடக்குது அப்படிங்கிற உணர்வு வருது அவருக்கு. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க மரியாள் என்கிற ஒரு சகோதரி, அவங்களுடைய மகன் பேரு என்னன்னா மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான். மார்க் யோவான் அப்படிங்கிற அவருடைய அம்மா பேரு மரியாள். அவங்க வீட்டுல இரவு நேரத்துல இந்த சபையார் என்ன பண்றாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேதுருவுக்காக, அவருடைய விடுதலைக்காக. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, பேதுரு அங்க போறாரு, அவங்களுடைய வீட்டுக்கு போறாரு. போறப்போ பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இரவு நேரம் அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ள. இவர் பேதுரு கதவை தட்டுறாரு. அப்போ ரோதை அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா, யார் அது, வெளியே யார் நிக்கிறா, யார் வந்திருக்கிறா இந்த நேரத்துல, இரவு நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. அப்போ பேதுரு வந்திருக்கிறாரு. பேதுரு இப்போ இவங்க கேட்டிருப்பாங்க நிச்சயமா, யார் வெளியே நிக்கிறதுன்னு. அவர் சொல்லியிருப்பாரு, நான் பேதுரு வந்திருக்கேன். அப்போ ஏன்னா அவங்களுக்கு பேதுருவுடைய சத்தம் நன்கு அறிந்த ஒரு பெண்ணா இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பேதுருவுடைய சத்தம் கேட்டோடனே பேதுரு வந்துட்டாரு, அதுக்காக தானே அவங்க ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த சந்தோஷத்துல கதவை திறக்காம என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப உள்ள ஓடி போய் எல்லார்ட்டையும் சொல்றாங்க பேதுரு வந்திருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவங்க நம்பல பேதுரு வந்திருக்காருன்ட்டேன்னா. அவ்வளோ பெரிய ஒரு காவல்காரர்கள் மத்தியில 4 அடுக்கு, இன்னும் அந்த இரும்பு கதவு எல்லாமே இவங்க அறிந்திருப்பாங்க. அவ்வளோ ஒரு பலமான ஒரு சிறைக்குள்ள ஏரோது பேதுருவை வைத்திருந்தார். அப்போ பேதுரு வந்திருக்கிறாரு இரவு நேரத்துலங்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒரு காரியமா இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். இது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்துச்சு பேதுருவை பார்த்தோடனே.
அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். அப்போ பேதுருவை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு உண்டாச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்போ பேதுரு வந்து அவர் கைகளை காமிச்சு அமைதியா இருக்க சொல்லி என்ன சொல்றாருன்னா, விவரிச்சு சொல்றார். கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கின விதத்தை அவர் விவரிச்சு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த அவர் விடுதலையாக்கப்பட்ட செய்திய யார்கிட்ட சொல்றாருன்னா, யாக்கோபு. இந்த யாக்கோபு யாருன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர். அப்போ யாக்கோபுக்கும் சகோதரருக்கும், அப்போ மற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறார். வேறொரு இடத்திற்கு போனான். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. ஏன்னா இது ஒரு முடியாத ஒரு காரியம். அந்த சிறையிலிருந்து தப்பிக்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே கிடையாது. எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னா, அந்த சேவகர்களுக்குள் பயங்கரமான ஒரு கலக்கம் உண்டாச்சு. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அடுத்த நாள் பேதுருவை வந்து கொலை செய்யணும்னு திட்டம் போட்டிருந்தார் ஏரோது. அப்போ அதை குறித்து விசாரிக்கும் போது என்னாச்சுன்னா, சேவகர்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ ஏரோது என்ன நினைச்சிருப்பாருன்னா, இந்த சேவகர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து பேதுருவை வெளியே அனுப்பிட்டாங்க சிறையில இருந்து அப்படின்னு தான் நினைக்க தோணும். அது நிமித்தம் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த காவல் காத்துட்டு இருந்த எல்லாரையுமே கொலை செய்ய சொல்லிடுறாரு, மரண தண்டனை கொடுத்துடுறாரு. ஏரோது என்ன பண்றாருன்னா, யூதேயா தேசத்துல இருந்து செசரியா பட்டணத்துக்கு போயிடுறாரு. அடுத்தது பார்ப்போம். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டு கொண்டார்கள். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு தேசத்தார், தீரியர் அப்புறம் சீதோனியர். இவங்களுக்கு என்னன்னா, இவங்க இருந்த நாடுகள்ல பஞ்சம். அதனால அவங்க உணவுக்காக ஏரோது இஸ்ரேல் நாட்டை தான் நம்பி இருந்தாங்க. ஏரோது வந்து அவங்க மேல கோபமா இருந்தாரு. அப்போ அவரை வந்து சமாதானப்படுத்தணும், ஏன்னா அவங்களுக்கு உணவு வேணும் உயிர் வாழணும்னா. அப்போ ஏரோது கொடுத்தாதான் உண்டு. அப்போ இப்போ ஒரு முக்கியமான நபர் இருக்கும் போது அவங்கள நம்ம போய் சந்திக்கணும்னா அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற நபர்கள் மூலமா நம்ம போவோம். அதே போல இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏரோது ராஜாவுடைய அலுவலகத்துல வேலை பார்த்து கொண்டிருந்த விசாரணைக்காரனா இருந்த யாரு, பிலாஸ்து, அவர் மூலமா அவங்க ஒரு ஏரோதுட்ட பேச சொல்லி அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அப்போ குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். யாருக்குன்னா, பிரசங்கம்னா இது வந்து சுவிசேஷம் கிடையாது. இப்போ எப்படி முக்கியமான நபர்கள்லாம் ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டி அவங்க பேசுவாங்க இல்லையா, அதுதான். அப்போ இவர் வந்து அந்த ரெண்டு ஜனத்தாரிடமும் அவர் வந்து பேசுறார். ஒரு நாள்ல அவருடைய ராஜவஸ்திரம் போட்டுட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து அவங்கள்ட்ட அந்த ஜனங்கள்ட்ட பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தெய்வ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவங்களுக்கு வந்து அவங்க வந்த காரியம் நிறைவேறணும், அவங்களுக்கு உணவு வந்து வேணும், ஏரோது தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அனுப்பி வைக்கணும். அப்போ நிச்சயமாகவே மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை புகழ்வார்கள், அவங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரணுங்கிறதுனால. அப்போ அதே மாதிரி அவங்க ஏரோதை புகழ்ந்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா,
இது தேவ சத்தம், மனுஷனுடைய சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏரோத புகழும் போது என்ன நடந்ததுன்னா, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். இங்க ஏரோது ஜனங்கள் கொடுத்த புகழ்ச்சியை என்ன பண்ணார்னா, மகிமையை அவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையிலனா, தேவதூதன் அவரை அடித்து ஏரோது எப்படி செத்தாராம், புழுத்து இறந்தான். இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உரியது. சகல புகழ்ச்சியும் எப்பொழுதுமே நம்ம இருதயத்தில், நம்ம சிந்தையில் தேவனையே நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கணும். தேவன் நம்மளை அவர் நாம மகிமைக்காக பயன்படுத்தும் பொழுது எப்பொழுதுமே புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் நாம் கர்த்தருக்கு செலுத்த மறந்துவிடக் கூடாது. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். நம்ம முந்தின அதிகாரத்துல தியானிச்சோம், பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை செய்யும்படிக்கு அவங்க அந்தியோகியா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு போனாங்க. அந்தியோகியா பட்டணத்துல ஒரு சிலர் அவங்களுக்கு அதாவது பண உதவி செய்திருந்தாங்க எருசலேம்ல உள்ளவர்களுக்கு. அதை எடுத்துட்டு அவங்க போனாங்க. இப்போ அந்த இதை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்களாம், நம்ம பார்த்தோம் இல்லையா, மரியாள் சகோதரி வீட்டுல ஜெபித்துட்டு இருந்தார்கள்னு. அவங்களுடைய மகன் மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவான் அவங்களையும் கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா, எருசலேமை விட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய சத்தியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.